இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அகமதாபாத் வந்துடும். அகமதாபாத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சுற்றுலா தலத்துக்கு வந்தால் அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டோம். பட் ரிட்டன் எப்படி போகிறதுன்னு தெரியலந்தாலும் ஒரு கேபே புக் பண்ணிட்டேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. அவர் எது எங்க கூட்டு வந்தா நல்லா கீழே இப்படி கீழே காட்டு, கீழே இப்படி காட்டு. ஏய் ஏய் சும்மா கூட்டு பார்த்தியா நீங்க வேற ஏன் ஏன் இப்படி கேவலமா இருக்க? இங்கன்னா துண்டு போட்ட சீட்டு பிடிக்கிற சீரியஸாக சொல்றேன். 22 வயசுல கல்யாணம் ஆனா 8 வயசுல ஒன்று குழந்தை இருக்கணும். அதை கூட்டு நீ வந்திருப்ப, என் கூட எல்லாம் வந்திருக்க மாட்டேன். என்னமே ஓ முன்னால சுத்துது கண்ணால, கண்ணமே ஓ முன்னால வருது கண்ணால, ஏதோ நானும் வளர. அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ஏய் அங்க போக முடியாதா? அங்க அவர் என்ன மயிர், அவர் எது எங்க கூட்டு வந்தா? ஏப்பா அவ்வளவுதானா? இப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதானா? அடப்பாவீங்களா? கோல்டெல்லாம் இல்லை, அது உள்ள என்ன இருக்கு? ஆக்சுவலா இது எதுக்கு கட்டினாங்கன்னு ஒரு கன்றாயும் தெரியல. இந்த மாதிரி இதை கட்டி வச்சுட்டு இது ஒரு நின்று படிச்சிருக்கணும். அது படிக்கிட்டு தான் படிச்சிருக்க மாட்டேன். ஆரோவில்லை, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன் கடைசியில. எதா எதா மரமா? மரம் செடி கொடி. ஏய் எங்க ஊர்ல இருக்குது வா முடியும். இதோட பெருசு பெருசா வைக்குது இந்த மாதிரி. ஏய் சீரியஸா எங்க ஊர்ல இருக்குதா? என்னது வண்டியில போனோம்? ஏய் ரிட்டர்ன் போகும்போது வண்டியா? ஏய் இது முதல்ல சொல்ல மாட்டியா? லேட்டா வந்துடலாம்ல. ஹாய், அவர் பார்க்க மாட்டான். அந்த மெக்கானிக் ஷாப் அப்பயே சொன்னாரு நீங்க போறது வேஸ்ட்டு, கிட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து போயிட்டே ஃபைனலி நம்ம சோயா தோசை வந்துட்டோம். ஆமா அத்த இதை பார்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் நடந்தோம்னா இவருக்கு இதான் வேலை. அது மேல லைட் வச்சிருக்காங்க பாத்தியா? இடி அது மேல விழக்கூடாதுனா? ஏன் வீந்தாண்ணா டேய் ரசிச்சிட்டு இருக்கேன்டா சொல்றா. சரி இதுல எப்படி உள்ள போவாங்க? எப்படி அலோவ் பண்ணணும் உள்ள போவோம்? ஏதோ புக் பண்ணிட்டு வந்தா போலாம் மாமே. வார்த்தை இவங்களாம் எப்படிதான் ஐபோன் கிடையாது தெரியல. அந்த ஆளாளுக்கு ஐபோன் வச்சுருக்காங்க, நம்ம மட்டும்தான் காஜில். எல்லாரும் ஐபோனு. அது கேமரா பார்த்துட்டு அதே பார்க்கலாம். போட்டோ எடுக்கிறீங்களா? நான் இதை எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. போட்டோ தமிழ் அர்த்தமா ஹிந்தி ஆண்டி கூட்டு வந்துட்டாங்க. மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரியல. ஓகே
என்னது இது? நல்லா கீழே இப்படி கீழே காட்டு, கீழே இப்படி காட்டு. இப்படி இல்ல, இப்படி காட்டு கீழே. வைடா இப்ப வைடா. வந்துட்டாயா வந்துட்டாயா, மழை வந்துச்சியா, எங்க வந்துட்டான்டா? மழை வந்துச்சு. ஏதோ பண்ணுங்கடா. தூக்கு தூக்கு, என்ன பண்ணுச்சு? ஏய் இப்படி வச்சு தூக்கு. இவன் ஒரு பக்கம் வைக்கிறான், ஒரு பக்கம் வைக்கிறான். ஒண்ணா வைங்கடா. யோ கை விட்டு தூக்கு. அப்படி தூக்கு, கை விட்டு தூக்கு. ஏய் கை விட்டு வரட்டும். என்னப்பா என்னடா பண்றீங்க? இப்படி காட்டுவான் கரெக்டா. என் கை வந்து அந்த எது சொன்னீங்கல்ல இடிதாங்க, அது மேல படும். கரெக்டா எடுக்கிறேன். ஏய் எரிப்பா. ஓகேவா? ஏய் என்ன இப்படி பண்றீங்க? போங்க. நான் சொல்ற மாதிரி எத்தீங்கன்னா எடுக்கலாம். ஃபேமிலிஸ் இங்க ஒருத்தவங்க போட்டோ எடுப்பாங்க, அவங்கள மட்டும் பாருங்க. பாருங்க வேற லெவல். போடு. ஏய் அவங்க பாருங்க, அந்த 2 விரலில் தான் தூக்கியே பிடிக்கிறாங்க. அதை நீங்களே தான் போட்டோ எடுக்கிறீங்களா? அங்க பாருங்க. அங்க அவங்க எடுக்கிற டிசைன் டிசைனா எப்படி எடுக்கிறாங்க. நீங்களும் சும்மா எப்படியே நீ கோலத்தீங்க. நீ எல்லாம் எதுக்கு வரனே தெரியல. ஒரு போட்டோ வச்சுன்னு சொல்லு. அதாவது இதாவது இப்ப அவங்க போட்டோ எடுத்தாங்க பாரு. சரி வா, அப்ப அங்க போய் இருக்கலாம். அப்ப நீ அங்க என்ன தண்ணிக்கு பண்றேன்னு பாக்கவா. இப்ப அவங்க போஸ்ட் போறாங்க பாரு. அவங்க பாரு இப்படி பிடிக்கிறாங்க, நீ தான் பிடிக்கிறீ. நீலாம் நான் தான் எடுத்தேன், அவங்க அதை விட வேற லெவல் எடுக்கிறாங்க பாரு. ஏய் ஷாருக் கான் போறாரு. அவ்வளவுதான். ஏய் நீங்கெல்லாம் போயிட்டு அந்த ஆண்டி கிட்ட வாங்கி எடுக்க கத்துக்கணும்ன்றான். நீ வேற லாக் எடுக்குவா, வேற லெவல்ல வரும். நீ லாக் இரு. ஃபேமிலி சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான பிளேஸ்க்கு நான் வந்து வந்ததே இல்லை. இது வேணா கட்டணது என்ன வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரியாது. பட் கிட்டத்தட்ட நான் வந்து அது கிட்டயாச்சும் போயிருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நாங்கள் நடந்து வந்தோம். 1/2 மணி நேரம் நடந்து வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கு. இப்படி இருந்தால் நாங்கள் எங்கே கொஞ்சமாச்சும் கிட்டேயாச்சும் விடணும். அப்படியே ஓகே ஓகே எடு. அதுதான் நீ தான் பிடிச்சினே இருக்கிற, உன் சப்போர்ட்ல தான் நிக்குது அது. அதான் நானும் சொன்னேன், எல்லாருமே கேமரா ஐபோனு அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் ஆண்ட்ராய்டு போன் வச்சுட்டு இருக்கோம். ஏய் எல்லாரும் ஐபோனு ஆண்ட்ராய்டுன்னு வச்சு கூகுள்னு வச்சுருக்கிறேன். நம்ம தான் ஆண்ட்ராய்டு வச்சு வாங்க 20 ரூபா. சரி அனுப்பலாம் இரு. எடு புடிய, நான் போயிட்டு பாரு என்ன பண்றேன் பாரு. கரெக்டா எனக்கு அந்த வெள்ளை கலர் இருக்குதுல்ல, அது மேல கை படுற மாதிரி இருக்கணும். ஆமா அவங்க எடுக்கும்போது கரெக்டா எடுத்துருவாரு. பேக் எல்லாம் பிரச்சனை இல்லை, எடு. மூஞ்சி பிரச்சனை இல்லை, காட்டு. ஓகே தான், ஓகே தான். என்ன பண்ணணும் வரமாட்டேது வரமாட்டேது. அதான் வரமாட்டேதுடா. பொண்ணுங்க தான் கரெக்டா பண்றது. வேணாம் வேணாம் நல்லா இல்லை. வாங்க போலாம். அவ்வளோதான், கிளம்புனா ஒரு 4:30 மணிக்கு போயிடலாம்.
இரு இரு ஒரு 360 ஒரு வீடியோ எடுத்துட்டு வரலாம். ஓய் ஓய் எல்லாத்தையும் கவர் பத்திரமா பார்த்து எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் 360ல. இந்தா தூக்கின்னு போயிட்டு ஹைட்ல மட்டும் தூக்கி காட்டு. உன்னால எவ்வளோ ஹைட்டு தூக்க முடியுமோ தூக்கு. அங்க போயிட்டு அந்த கம்பை தாண்டி இந்த பக்கம் அப்படியா தூக்கு. ஹைட்டா தூக்கு. ஏய் ஏய் பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டாப்புடி. சும்மா கூட்டு பார்த்தியா நீங்க வேற. ஒரு போட்டோ எடுத்துட்டாரு. டேய் மேல உட்கார ஒரே போட்டோ எடு. ஒரே போட்டோ. தமிழா தமிழா தமிழ் கிட்டத்தட்ட இந்த பிளேஸுக்கு வந்து போக மட்டும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 hour ஆயிடுச்சு. வரும்போது நடந்து தான் வந்தோம். ஆனால் போகும்போது கேப் இருக்கு. அதனால அதில் யாரும் இல்லை. இந்த படுப்பாவை ஏறிட்டாங்களா? ஏறினாங்கன்னா அசிங்கமாக கேட்பேன் நான். அதான பார்த்தேன். ஏய் கியூல நிக்கணும் அங்க உட்காருங்க. வா தான்டா வெயிட் பண்ணோம். அங்கிருந்து போயிட்டு வரணுமா? பார்க்க மாட்டாருன்னு நினைச்சேன். பாத்துட்டாரு. அங்க போய் அவங்களே உள்ளதான் பூந்து போறாங்க. ஓகே. ஏன் இப்படி கேவலமா இருக்க? இங்கன்னா துண்டு போட்ட சீட்டு பிடிக்கிற. இங்க எங்க வர? அசால்ட்டா சொல்றேன் 30ஆவதுன்னு. உங்களோட 2-3 வயசு தான் அதிகம். 30 வயசு. 30 வயசுல நேரம் என் வயசு உனக்கு பையன் இருக்கணும். நீ என்ன கரெக்டா இல்லையா? ஒரு லாங்லையும் இதே சொல்லிட்டு இருக்காங்கடா. போங்கடா கண்டென்ட் மாத்துங்க. இதுதான் வந்து ரெகுலர் கண்டென்ட். புரியல என்ன? சும்மா சீரியஸா சொல்றேன். 22 வயசுல கல்யாணம் ஆனா 8 வயசுல உனக்கு குழந்தை இருக்கணும். அதை கூட்டு நீ வந்திருப்ப. என் கூட எல்லாம் வந்திருக்க மாட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது நீ யாரோட வரணும்? எங்க ஆயாலாம் பூமியில இருக்குது. எங்க ஆயாலாம் ஒண்ணு போயிடுச்சு. இன்னும் ஒண்ணுதான் இருக்குது. அது வேணா கூட்டு வந்து வச்சுக்க. அதை வச்சு என்ன பண்ண போற? எதுல 70 வயசு அந்த ஆயாக்கு, எனக்கு 19 வயசு. அவன குழந்தையா போறாங்க அவங்களுக்கா? ஓகே தான். ஒரு பறக்கட்டும். வந்துட்டான். என்னமே ஓ முன்னால சுத்துது கண்ணால, கண்ணமே ஓ முன்னால வருது கண்ணால, ஏதோ நானும் வளர. நாங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம். ஏறி இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? ஊட்டியில் எஸ்டேட்டு வேலைக்கு போகிறோம். தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு செல்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அகமாபாத் வந்துடும். அகமாபாத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு வந்தோம். அங்கே சுற்றி பார்த்துட்டோம். பட் ரிட்டன் எப்படி போகிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு கேபே புக் பண்ணிட்டேன் எங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. அதனால நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் செலவாயிடுச்சு. ஸோ ஜிபே நம்பர் தரேன், யாராவது முடிஞ்சாலும் போட்டு விட்ருங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு முடிஞ்சு கோயிங் டு இது இட்ஸ் நாட் ஏ தமிழ்நாடு. இது பார்த்தா என்ன சொல்றது, பாண்டிச்சேரி. கோவா, மினி கோவா. கோவாலாம் சொல்லக்கூடாது. மினி கோவா.
நல்ல ஃபெசிலிட்டிஸான ஒரு வேலை செஞ்சுருக்காங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக போகும்போது மட்டும் நாங்கள் நடந்து போகிறோம், வரும்போது வந்து கேபில் போகிறோம். ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் பாண்டிச்சேரி சிஎம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயற்கையான காற்று, ஈரப்பதமான வெப்பம், காடு விட்டு காடு, ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு. ஓகே வாய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா, see you, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.